பெரியாருக்கும் எங்களுக்கு சிண்டு முடிச்சுக்கிற வேலையை பார்க்காத. எனக்கு தெரியும் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா பெரியார் எனக்கு எதிரி அல்ல, என் இனத்துக்கு எதிரி அல்ல, என் மதத்துக்கு எதிரி அல்ல, என் மக்கள் படிக்கணுங்களுக்கு இடஒதுக்கீடு சொல்றாரு. வகுப்புவாரி உரிமைக்காக போராடியவர் பெரியவர். அந்த வகுப்புவாரி உரிமையில பெரியார் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வகுப்புவாரி உரிமையின் முன்னோடி தெரியுமா உங்களுக்கு? 1909 மாண்டேக ஜேம்ஸ் போர்டின் போதே இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கேட்டது முஸ்லீம் லீக். அதை மேற்கோள் காட்டி பெரியார் சொல்றாரு, அவர்களுக்கு தனி உரிமை கேட்கிறாங்க, அவர்களுக்கு அரசியல் உரிமை கேட்கிறாங்க, இது நல்ல விஷயம், இது மாதிரி நம்ம பார்ப்பனர் அல்லாத எல்லாருக்கும் கேட்கணும்னு பெரியார் அடுத்தடுத்து கேட்கிறாரு. நீதி கட்சி நோக்கமும் அதுதான். அதனால முஸ்லிம்களுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் நீதி கட்சிக்கும் சுயமரியாதை இயக்கத்திற்கும் உள்ள இந்த அரசியல் பந்தம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானது. இதுல கல்லவிட்டு எறிய பாக்குற அதை புரிந்து வைத்திருக்கிறார் பிஜே. ஏன்னா அவர் வரலாறு படிச்சிருக்காரு, அரசியல் படிச்சிருக்காரு, திராவிடம்னா என்னன்னு தெரியுது, நீதி கட்சினா என்னன்னு தெரியுது, தந்தை பெரியார்னா யாருன்னு தெரியுது. சும்மா அந்த கடவுள் இல்லைங்கிறத ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே சண்டையை முட்டி விடலான்னு பாக்குறீங்க. சீமான், நீ சாமியே இருக்குனாலும் நான் அல்லாவையே ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் முஸ்லீம் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதாவினுடைய கையால் பாரதிய ஜனதா நேரடியாக வராம சீமான்கிற முகமுடி போட்டு வருதுங்கிறத யார் சொல்றா? பிஜே சொல்லியிருக்காரு.